இப்ப நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக நிற்கக்கூடிய வாய்ப்பு எதன் அடிப்படையில் உங்களுக்கு கிடைச்சதா நினைக்கிறீங்க மேடம்? ஏன்னா கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, திறமைசாலிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தனக்கு அந்த வாய்ப்பு, உங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதா நீங்க நினைக்கிறீங்க மேடம்? இந்த வாய்ப்பு எப்படி வந்தது அப்படின்னா, நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறுப்பாளர்களை எல்லாம் என்னை தேர்வு செய்து சீமானாட்டா பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அதன் மூலமா தான் எனக்கு கிடைச்சது. குறிப்பா வழக்கறிஞர் சபீஷன் என்னோட உறவினர். அவர் இந்த தொகுதிக்கு உட்பட்டவர், பொறுப்புல இருக்காங்க. அவங்களுக்கு கூடுதலான பரிந்துரை செஞ்சதுனால நான் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப 2026 தேர்தலில் வெற்றி அடைஞ்சிட்டா உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க செயல்படுத்துறதுக்கு? ஒருவேளை தோல்வியை தழுவிட்டா திரும்பவும் கட்சியில பயணிப்பீங்களா, இல்ல வேற என்ன செய்வீங்க மேடம்? வெற்றி அடைஞ்சாலும் மக்களுக்கான சேவையை தான் செய்வோம், தோல்வி அடைஞ்சாலும் மக்களுக்கான சேவையை தான் செய்வோம். அரசியல் என்பதே மக்களுக்கான சேவை தானே. எல்லாரும் அறிந்த வரைக்கும் திரு சீமான் அவர்கள் மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டாரு. ஒருவேளை மனசு மாறி கூட்டணி வைக்கலாம்னு ஆசை வந்தா அவர் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க மேடம்? நாம் தமிழர் கட்சி மக்களோட கூட்டணி வைக்க தான் விரும்புது. மக்கள் அதை உணரணும், அதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகள், திட்டங்கள், இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திட்டங்கள், கொள்கைகள் ஏதேனும் இருந்தா பகிர்ந்துக்கலாமா? நாம் தமிழர் கட்சியில மண் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து நிறைய கொள்கைகள், திட்டங்கள் சீமானா வகுத்து கொடுத்திருந்தாலும், நாம் தமிழர் பிள்ளைகள் ஒரு கொள்கையை கடைபிடிச்சு அதை செயல்படுத்திட்டு வராங்க. அதை நான் கேட்கும்போது என்னோட கண்கள் ரொம்ப குளமானுச்சு. குருதி பாசறைன்னு சொல்லிட்டு ஒரு பாசறையை அமைச்சு நாம் தமிழர் பிள்ளைகள் ரத்த தானம் செய்யறாங்க. தமிழ்நாட்டுல எந்த மூலையில யாருக்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் உடனே இவங்க அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இந்த நிலப்பரப்புல எதிரிகளின் சூழ்ச்சியால நாங்க நிறைய ரத்தம் சிந்திட்டோம். இனி எங்களோட ரத்தம் தமிழர்களை காப்பதற்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னாங்க. அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப மனசு வலிச்சுது. நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா தேர்தல் அரசியல்ல இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியில ஒரு தொகுதியில கூட இது வரைக்கும் ஜெயிக்க முடியல. அந்த தொடர் தோல்விக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை திரு சீமான் அவர்களுக்கு ஒரு யோசனை இதை பத்தி சொல்லலாம் அப்படின்னா அந்த யோசனை என்னவா இருக்கும்? ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அடிக்கிற கொள்ளையில ஒரு பகுதியை மக்களின் பங்கா தேர்தல் சமயத்துல பங்கிட்டு கொடுத்துடுறாங்க. அதுதான் தேர்தலுக்கான தோல்வியா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நான் அறிவுரை சொல்ல வேண்டியது சீமானாவுக்கு இல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு தான். தேர்தல் ஆணையம் தேர்தலை நேர்மையா நடத்தி கொடுக்கணும். பணப்பட்டுவாடா செய்யும் கட்சிகளையும் வேட்பாளர்களையும் தகுதி நீக்க செய்யணும். இது மாதிரியான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் செஞ்சதுன்னா நாம் தமிழருக்கான வெற்றி உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அரசியல் கட்சி எது? பிடிக்காத அரசியல் கட்சி எது? ஏன்? எனக்கு பிடித்த கட்சி அப்படின்னா அது நாம் பயணிக்கிற நாம் தமிழர் கட்சி தான். பிடிக்காத கட்சின்னா திராவிட கட்சிகள், சாதி கட்சிகள், மதத்தை முன்னிறுத்தி நடத்துற கட்சிகள், நடிகர்களால் தோற்றுவிக்கப்படுகிற கட்சிகளை நான் விரும்புறதில்லை. ஏன் சொல்றேன்னா, அந்த கட்சிகளோட செயல்பாடு மக்கள் நலனுக்காக இருக்கிறது கிடையாது. விஜய் மட்டும் 40 பேரை கொல்லல, மற்ற ஆட்சியாளர்களுமே இந்த மாதிரி கொண்டு இருக்காங்க. கோயிலுக்கு போறேன், குளத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 40 பேரை கொண்டு இருக்காங்க. இப்ப நடிகர்கள் வந்தாங்கன்னா, இப்ப கமலை எடுத்துட்டீங்கன்னா, திமுகவை எதிர்த்துதான் அவரு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. இப்ப அவர் எங்க இருக்காரு? சரத்குமார நீங்க எடுத்துட்டீங்கன்னா, சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்கினாரு. அந்த கட்சியோட மாநாட்டிலே அவர் பேசுறாரு, சாதி இல்லாம சமூகம் இருக்காது, சாதி இருக்கதான் செய்யும் அப்படின்னு அந்த மாநாட்டிலேயே அவர் பேசுறாரு. அப்புறம் அந்த கட்சிக்கான பேரனாவது மாத்திட்டு வரலாம்ல. அது மாதிரி நம்ம எதுக்கு வந்தோம், என்னத்துக்கு வந்தோம், என்ன செய்யறோம், இது மாதிரி எதுவுமே இருக்காது. எந்த கொள்கை எதுவுமே இருக்காது. சரத்குமார் ஐயா தன்னோட கட்சியை வித்துட்டு அவரும் நல்லா இருக்காரு. கமல் ஐயா திமுகல போய் அவரும் நல்லா இருக்காரு. இவரெல்லாம் நம்பி போன மக்கள் இருக்காங்களே, அவங்கதான் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அது மாதிரி நம்ம இந்த நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எதுக்கு வந்தோம், என்னத்துக்கு வந்தோம், என்ன பண்ண போறோம், அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் புரியாது. தமிழ்நாட்டு அரசியல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அரசியல் தலைவர்கள் யாரும் இருக்காங்களா? நீங்க அதிகமா வெறுக்கிற அரசியல் தலைவர்கள் யாரும் இருக்காங்களா? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எல்லாம் கூட காமராஜர் ஐயாவா இருக்கட்டும், கட்கன் ஐயாவா இருக்கட்டும், ஜீவானந்தம் ஐயா போன்றவர்கள்லாம் யாரு ரொம்ப நேர்மையா இருக்கிறது அப்படிங்கறதுல போட்டி போடுவாங்களாம். அடுத்து வந்த திராவிட கட்சிகள்ல எப்படின்னா, யார் அதிகமா சொத்து சேர்க்கறது அப்படிங்கறதுல போட்டி போடுறாங்க.
அதனால எனக்கு இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. நான் சொன்னது அந்த காலத்து காங்கிரஸ்காரவங்களை, இந்த காலத்து காங்கிரஸ்காரவங்களை சேர்த்துறாதுங்க. இவங்கள நான் ரொம்ப வெறுக்கிறேன். அதுக்கு நிறைய காரணம் இருக்கு, அதுக்கு நேரம் பத்தாது சொல்றதுக்கு.